இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைகள்ல சாதனையாளர்களா இருக்கக்கூடியவங்கள சந்திச்சு அவங்கள பத்தி நம்ம பேசி தெரிஞ்சுட்டு வரோம். ஆனா இன்னைக்கு இது கொஞ்சம் மாறுபட்டதா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா நம்மளுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட வாழ்ந்தவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்கள பத்தி புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா திரு ராமகிருஷ்ண ஐயரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சுதந்திர போராட்ட வீரரும் தியாகியுமான அவரை பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம காலை தென்றல் அரங்கிற்கு வந்திருக்காங்க அவங்களுடைய புதல்வி நந்தினி கிருஷ்ணசுவாமி. சோ அவங்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த காலை பொழுதுல அரங்கிற்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நானும் நன்றி சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு வந்து காந்தியடிகளின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுட்டு வருது. சோ அந்த சமயத்துல காந்தியடிகளால ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்திற்கு வந்தவர் தான் உங்க தந்தையும். சோ அந்த சமயத்துல உங்க தந்தையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக. கட்டாயம். என் பேர் நந்தினி கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டீங்க. நான் ராமகிருஷ்ணயரோட இரண்டாவது மகள். முதல் மகள் லதாங்கின்னு. அவருக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் இருந்த ஈடுபாடு காரணமாக எங்கள் பேர், எங்கள் சித்தப்பா குழந்தைகள் பேர் எல்லாமே ராகத்தோட பேரை தான் வச்சார். அக்கா வந்து இன்னும் 30 வயசுலேயே விடோ ஆயினதுனால அப்பாவோட இன்னும் கான்டாக்ட்ஸ் இருந்தது. அவள் இருந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவர் 100வது வயதானோன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். அப்போ ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணோம். அதில் அக்கா தான் தொகுத்து வழங்கினாங்க. அதுலேருந்து இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ என் கூட அக்காவும் இருக்காங்கிற ஒரு உணர்வோடு தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். நான் வந்து எங்கள் அப்பா வந்து சிம்பிளான வாழ்க்கை தான் எப்பொழுதும் காந்திஜி மாதிரி. என்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சார். அதுக்கப்புறம் வந்து நான் இது பிரசிடென்சி காலேஜில் வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணினேன். அப்புறம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணினேன். நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணினேங்கிறது நான் யோஜனை பண்ணி தான் சொல்ல வேண்டியது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதுக்கப்புறம் 20 வருஷம் 25 வருஷம் நான் வந்து கண் தெரியாதவர்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறது, அவங்களுக்கு படிக்கிறது, டேப் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு பண்ணினேன். அதில் முக்கியமாக ஜெயச்சந்திரன் ஒரு பையன், அவனுக்கு வந்து பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அது வரைக்கும் அவரோட கூடயே ட்ராவல் பண்ணேன்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ வந்து மாநில கல்லூரியில் தமிழ் தொகுதியில் அவர் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். இப்போ திருத்தணி காலேஜில் பிரின்சிபலாக இருக்கார். அந்த மாதிரி இன்னும் அவர்களோட நான் தொடர்பு வச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது ஒரு பெரிய பாயிண்டா நான் நினைக்கிறேன் அவனோட. ஆமா, ஏன்னா கண் தெரியாதவங்களுக்கு உதவின்றது ரொம்ப, அதுவும் இவ்வளவு காலம் தொடர்ந்து அவங்க கூட இருந்திருக்கீங்க நீங்க. அப்புறம் வந்து அப்பா வந்து பர்மா அகதிகள்னு ஒரு 40 குழந்தைகள் வந்து அனுப்பிச்சிட்டார் ட்ரெயின்ல. அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி அப்பா முத்துரங்க முதலியார், திரு பக்தவத்சலம், திரு அழகேசன், திரு பாலசுந்தரம் அவங்க போய் அவங்களை அழிச்சுன்னு வந்து 40 குழந்தைகள் இருந்தால் அவங்க கவர்மெண்ட்டில் ஓரளவுக்கு எய்டு கொடுப்பாங்க. சரி, அது மெயினாக அவங்களுக்கு போகாது. ஒரு முத்துரங்க முதலியார் ஒரு இடம் கட்டி அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் பண்ணி அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலும் சின்னதாக 5 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த ஸ்கூலை வந்து அப்பாவும் பாலசுந்தரம்ங்கிறவங்க நடத்தின்னு வந்தாங்க. இப்போ வந்து டாக்டர் டிகே ஸ்ரீனிவாசன்கிறவர் வந்து அந்த ஸ்கூலை பெருசாக்கிட்டார். அது வந்து ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எல்லாம் பண்ணி ஏழை குழந்தைகள் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வள்ளுவர் குருகுலத்தில் நான் ஒரு கமிட்டி மெம்பர்னு சொல்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அப்பாவும் சில அந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் கொண்டவரும் நம்ம காமகோட்டி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுமா சேர்ந்து ஒரு சின்னோண்டு இடத்துல ஆரம்பிச்சாங்க, ஏழைகளுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்போ வந்து அதே டிகே ஸ்ரீனிவாசன் அது பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் ஆக்கி இப்போ ஹார்ட் சர்ஜரி மட்டும் நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அது பண்ணியிருக்காரு. அதுலேயும் நான் கமிட்டி மெம்பர்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் வந்து நான் இன்னர்வீல் கிளப் ஆஃப் மெட்ராஸில் வந்து பாஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். நாங்கள் வந்து இன்னர்வீல் கிளப்ங்கிறது ரோட்டரியோட மாதிரி நிறைய நாங்கள் சேவைகள் செய்கிறது எங்களுக்கு வழக்கம். அப்படி இருக்கச்சே நான் பிரசிடென்ட்ஷிப் இருக்கச்சே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சேவையை செஞ்சேன்னு நான் நினைக்கிறேன். காந்தி பீஸ் சென்டர்னு இருக்குது மெட்ராஸில்.
அவங்களோட சேர்ந்து குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகள், அவங்களுக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற உணர்வு வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கபாலி கோவில், அப்புறம் வந்து ட்ரிப்ளிகன் மாஸ்க்கு, அப்புறம் சாந்தோமில் வந்து சர்ச்சு, அண்ட் தென் இது ஜெயின், எல்லா மதம் சார்ந்த எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போய் அந்த மத தலைவர்களோட குழந்தைகளை பேச வச்சு அவங்களோட இது ஐடியாலாம் கேட்டுண்டு அப்புறம் கடைசியாக மொத்தமாக எல்லாரையும் வச்சுண்டு குழந்தைகளுக்கு வந்து மதத்தினால ஒன்றும் இல்லை, மதத்துக்கு மீறி அன்பு தான் இணக்கம் அப்படிங்கிற மாதிரி. கல்வி, மருத்துவம், சமூகம் சார்ந்த அனைத்து பொறுப்புகள்லையும் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இந்த வயசுலையும் அப்படின்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களே இவ்வளோ பொறுப்புகள் இப்பயும் வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அப்பா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்பாவை பத்தி சொல்லுங்களேன். கட்டாயம். ராமகிருஷ்ணயர் வந்து அப்பா பற்றி நினைக்கிறச்சே காலங்காத்தால அவர் வந்து ஓம் தத் சத்னு ஆரம்பிப்பார். தாய்மானவர், அப்புறம் திருவாச்சகம், திருமூலர் திருமந்திரம், அப்புறம் வந்து இது ஈசாவாசிய உபனிஷத், அதுக்கப்புறம் வந்து வேறு கிரைஸ்டோட அதெல்லாம் தான் கலம்புற அவரோட பிரேயர். அதில் தான் ஆரம்பிப்பார். அவர் வந்து தீவிர காந்தியவாதி. காந்திஜி என்னென்ன சொன்னாரோ அது அவ்வளவும் கடைபிடித்து செஞ்சார். எதுலையுமே விளம்பரமே எதிர்பார்க்காத அவ்வளோ அழகாக அவர் செஞ்சுன்னு வந்தார். அது வந்து முதல்ல அவர் இருந்த கிராமம் வந்து ஆதம்பாக்கம். இப்போ அது கிராமமாக இல்லை. அப்போ வந்து 2-3 தெரு தான் இருக்கும். அதில் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது. அதனால அவர் லைக் மைண்டட் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் ஆரம்பித்தார். 5 கிளாஸ் தான். அதில் தான் நாங்கள் எல்லாரும் படித்தோம். அங்கே இது ஸ்லம்மில் இருக்கிறாலும் படித்தா எங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் அங்கே தான் எல்லாரும் ஒன்று கூடியே. ஆமாம், அந்த சின்ன இடத்துல தான் படித்தோம். நாங்கள் 5 கிளாஸ் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஜனோபகார சாஸ்வத நிதின்ட்டு இருந்தது. அது மூலமாக அப்பா வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் இது ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி எல்லா குழந்தைகளும் படிக்கிறதுக்கு வழிவகுத்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் மருத்துவ உதவியே இல்லையே அந்த கிராமத்துக்கு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் கேட்டார். அவர் சின்ன ஒரு மருத்துவமனை மாதிரி எடுத்து டாக்டரை வரவழைச்சு அவரும் கம்பவுண்டிங் கற்றுண்டு அது வந்து இது ஏழைகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து அவர் வந்து தீவிர காந்தியவாதின்னு சொன்னேன். அவர் 2 வருஷம் வெள்ளையனே வெளியேறு இதில் வந்து கண்டிப்பா மேம் அப்பாவுடைய தனிப்பட்ட அதாவது கல்வி மருத்துவம்ல அவர் செஞ்ச சேவைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து அவருக்கும் காந்திக்கும் உடனான தொடர்பை பேசலாம். அம்மா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்பா வந்து கல்வி மருத்துவம்லாம் எப்படி வந்து அந்த கிராமத்திற்கு தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு காந்திய கொள்கையில ஈர்க்கப்பட்டு அதுல அவர் பின்பற்றினார் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ ராமகிருஷ்ண ஐயருக்கும் காந்திக்குமான உறவு எப்படி ஏற்பட்டது? இதுல உறவுன்னு சொல்ல முடியாது. அவர் பெரிய தலைவர். 1921 மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவரோட பேச்சோட தாக்கம் வந்து அப்பா வந்து சுதந்திர போராட்டத்தில் உதிக்க வச்சது. அவரோட கொள்கைகளில் ரொம்ப ஈடுபாடு. அதனால் அந்த கொள்கைகள் படி அவர் நிறைய செஞ்சார். அது வந்து தனி மனித சத்தியாகிரகம் அப்படின்னு ஆரம்பித்தார் காந்திஜி. அதில் தீவிரமாக நுழைஞ்சு அதுக்காக ஜெயிலுக்கு போனார். அப்புறம் வெள்ளையனே வெளியேறப்ப ரொம்ப தீவிரமாக இது பண்ணதுனால கலெக்டர் வந்து போய் ராமகிருஷ்ணயரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் வீட்டுக்கு வரப்போறாங்கிறச்சே எங்கள் பாட்டியும் எங்கள் அத்தையும் வந்து எல்லா இதுலேயும் எரிச்சுள்ளான் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண மாட்டான்னு நினச்சி எரிச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து ஏதோ சில வந்துட்டாங்க, சில பேப்பர்ஸ் கிடச்சிடுத்து அவர் அரெஸ்ட் பண்ண போகிறான். அப்போ அதில் ஒரு பேப்பர் வந்து அவரோட அக்கா பிள்ளை நாகசுந்தரம்ங்கிறவர் வந்து தன்னோட அண்ணா வெங்கடாஜலத்துக்கு அவர் வந்து கண்டபடி திட்டி பிரிட்டிஷ் பீப்புளை அவளை முதல்ல துரத்தணும் அப்படின்னு இங்கிலீஷ் பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கு. தடபுடலாக ஒரு எழுதிட்டு போஸ்ட் பண்ணாத வச்சுட்டு போயிருந்திருக்கார் காலேஜுக்கு. அது பார்த்துட்டு யார் இது நாகசுந்தரம் அப்படின்னு சொல்லி அவர் காலேஜில் வந்தோன்னா அவரையும் அரெஸ்ட் பண்ணி அழிச்சுன்னு போயிட்டார். அப்புறம் 3 months அவர் இருந்துட்டு அவர் அழிச்சுன்னு வந்துட்டா. அப்பா 2 years இருந்தார். அப்படி இருக்கிறச்சு இது அப்பா வந்து அம்மாவால் பார்க்க கூட முடியல. 1 year rigorous imprisonment. அதனால கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. 1 year கழிச்சு லெட்டர்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிடுவாள். அம்மா எழுதுற லெட்டரை படிச்சுட்டு தான் கொடுப்பார். அவ எடுத்து அந்த மாதிரி தான். சென்சாருக்கு அப்புறம் தான் அந்த கடிதங்களே நம்ம வாங்க முடியும். அதனால ரொம்ப அப்பாவை 2 வருஷம்
வீட்டோட எந்த தொடர்பும் இல்லாத தான் அப்பாவை வந்து இது பண்ணிட்டு இருந்தான். அவர் வந்து காந்திஜி சொன்னதை எல்லாத்தையும் ஹரிஜன சேவை வந்து காந்திஜி 1932 வந்து ஹரிஜன சேவா சங்கம்னு ஆரம்பித்தார். இவர் வந்து ஹரிஜனர்களுக்கு போய், அது அந்த காலத்தில் ஹரிஜனங்கள்ங்கிறது சேரின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏழை மக்களுக்கான. ஆமாம், அந்த இடத்துக்கே போய் அவங்களுக்கு ராத்திரி வேளை இரவு பள்ளி நடத்துவார். இரவு பள்ளி நடந்து அவங்களுக்கும் படிப்பறிவு வேணும் அப்படின்ட்டு அவங்க வேலை செஞ்சு உழவர்கள்லாம் வந்தப்போ இரவு பள்ளி நடத்துவார் அவர் அவங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்கள ஆலய பிரவேசம், அவர் ஆலய பிரவேசம் பண்ணார் காந்திஜி. அப்ப எங்க ஊர்ல நந்தீஸ்வரர் கோயில்ல ஆலய பிரவேசம். அப்ப நிறைய எதிர்ப்பு, அந்த காலத்துல நிறைய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புகளுக்கு இடையில எல்லாரையும் அழிச்சுன்னு போயிட்டார். உள்ள போய் இல்ல கோவிலுக்குள்ள போய் பிரகாரத்துக்குள்ள போய் தரிசனம் பண்ணி அழிச்சுன்னு வந்தார். ஆனா அதுக்கு முந்தைய அவரோட பாட்டி, எங்க இதுல வந்து விதவை பாட்டிங்கிறவ மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த இது போட்டும் ரொம்ப யார் தொட்டும் சாப்பிட மாட்டாங்க. அந்த பாட்டி அம்மா தான் கூப்பிடுவார் அவர். அம்மா, நாங்க நிறைய பேர் அழிச்சிட்டு வருவேன், நம்ம ஹாலில் வந்து கூடம் சொல்லுவோம், கூடத்துல வந்து அவ்வளவு பேருக்கு நீ சமைச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னப்பான்னு அந்த பேரனுக்கேத்த பாட்டி அவங்க சமைச்சு வச்சு அவங்க இவரோட அம்மா எங்க அம்மா எல்லாருமே அவளை உட்கா தேய்ச்சி பரமாறினது அந்த காலத்தில் ஒரு பெரிய நிகழ்வாக பேசிண்டா எல்லாரும். அப்புறம் வந்து இந்த ஹரிஜன சேவைக்கோசரம் அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்ல தங்கப்பதக்கம் கொடுத்தா. அதுக்கப்புறம் தொழுநோய்க்கோசரம் காந்திஜி எவ்வளோ செஞ்சிருக்காரு. அதனால இவர் லேடி வெல்லிங்டன் இந்த லெப்ரசி சானட்டோரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட அக்கா பிள்ளை வந்து ஆர்.எம். சுந்தரம்ங்கிறவர் வந்து பம்மல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு தொழுநோய் அதுல வந்து இதுல இவ என்ன பண்ணாலும், இவ வந்து தொழுநோயாகி வந்தோடனே எந்த சொசைட்டியும் அவளை அக்செப்ட் பண்ணிக்காது. அவளை பார்த்தாலே பயப்படும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து அவள் எப்படி வாழ முடியும்? இந்த மறுவாழ்வு திட்டத்தை வந்து அவரும் அவர் தங்க மீனாட்சி அம்மாளும் பெண்கள் பகுதியை மீனாட்சி அம்மாள் பார்த்துட்டாங்க, ஆண்கள் பகுதியை அப்பா பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம், அவங்க போனா ஏதாவது தொழில் வேணும், தொழில் செய்யறதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி வச்சு நடத்தி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பா இது எல்லாமே காந்தியடிகள் சொன்ன விஷயங்கள். ஏன்னா ஹரிஜன மக்களை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல நோய்களால பாதிக்கப்பட்டவங்களையும், ஏன்னா காந்தியடிகள் தான் வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே அவங்களை வந்து ஒரு தீண்டத்தகாதவர்களை நம்ம பார்க்க கூடாது, நம்மள ஒருத்தரா பார்க்கணும் அப்படின்னாரு. அதை முழுமையா ஏத்துக்கிட்டு உங்களுடைய அப்பாவும் செஞ்சிருக்காரு அப்படின்றது கண்டிப்பா கேட்கிறப்பவே வந்து அந்த காலகட்டம்ன்றது வந்து ரொம்பவே ஒரு மாறுபட்ட சூழ்நிலைகள் நிலைந்தது. சோ அப்பயே வந்து அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் அதுல ஈடுபடுத்தி செஞ்சிருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்லாம, ஏன்னா அப்பா சிறைசாலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுதந்திர போராட்டம் அப்படின்னா பொதுவா தலைவர்கள் எல்லாரும் சிறைக்கு போயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும். பெண்மணிகள், அதாவது வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால நாட்டுக்காக போராட முடியும். சோ அந்த வகையில் அம்மா எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க? அது அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி போனப்ப அம்மா வந்து 4th கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அப்பா கூடிய மட்டும் இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாலே ஒழிய பேங்க் போறதுக்கு என்ன ஒன்றும் தெரியாது. திருதுப்புன்னு போனதுனால என்ன பண்றதுன்னே புரியல அம்மாக்கு. என் தம்பி இருக்கும், அவனை பார்த்து போன்ட்டேன். அவருக்கு வந்து இது வைசாக்குக்கு மாத்தல் ஆயிடுது. பெரிய அந்த காலத்தில் சின்ன ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஃபேமிலி 7-8 பேர் இருப்பா, அவ்வளோ பெரியும் சமாளிச்சானோ. அதுதான் ஒரு தடவை வந்து சரோஜினி வரதப்பன் வந்து இன்னர்வீல் கிளப்பில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. அப்போ அம்மாவை அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ அம்மா பார்த்து, மாமி வந்திருக்கீங்களா, உட்காருங்க அப்படின்னா. உடனே அவ சொன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி எல்லாரும் பேசுவா, அவங்க கஷ்டப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வீட்டை எப்படி நடத்தினா, வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு எங்கள் அம்மாவும் மாமிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சரோஜினி வரதப்பன் பக்தவத்சலத்தோட பொண்ணு, பெரிய சமூக சேவகி. அவங்களே இந்த அம்மா வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை வந்து வெர்ஜின் விடோ. எங்கள் அப்பா தான் அவருக்கு தெய்வமே. அப்பா எது சொன்னாலும் கரெக்ட். அவங்க 3 பேருமா அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நடத்திட்டு போனான். கண்டிப்பா, ஏன்னா அந்த ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால நாட்டுக்காக போராட முடியும். அப்பா விடுதலைக்கு முன்னாடியும் இவ்வளவு போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு, விடுதலைக்கு அப்புறமாவும் அரசை கட்டமைக்கிறதுல பல பங்கு வகிச்சிருக்காரு இல்லையா? சோ எம்எல்ஏவா இருந்திருக்காரு, 3 முறை ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. 1952 எலெக்ஷன்
அப்போ வந்து எலெக்ஷன் டயத்தில் சைதாப்பேட்டை கான்ஸ்டியூன்சிங்கிறது பிக்கெஸ்ட் கான்ஸ்டியூன்சி இன் ஏஷியா. இப்போ இல்லை அது, ஏன்னா அப்போ வந்து அந்த மாகாணங்கள் எதுவுமே பிரிக்கப்படாம அப்படியே இருந்தது. ஆமா. அது வந்து அதனால இப்போ ரொம்ப பெரிய கான்ஸ்டியூன்சி. அதில் யாரை நிறுத்துறதுன்னா காமராஜருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கினவர் அப்பா. அப்பா காமராஜரோட வலக்கை அப்படின்னு தான் சொல்லுவா. அவர் சொன்னார் ஐயர் நிறுத்தினா தான் ஜெயிக்கும் இங்கே, அது டபுள் கான்ஸ்டியூன்சின்னு சொல்றது. வந்து ஐயர் நிறுத்திடணும்னு. சரின்னு இவருக்கு அதுலலாம் ஈடுபாடு இல்லை. அவர் வந்து இழுத்து விட்டார், உன்னோட சேவை இதுக்கு வரணும் ஐயரே, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்படி சரி நின்று ஜெயிச்சும் வந்தார். எம்எல்ஏயா ஆயிட்டார் அவர். எம்எல்ஏ ஆனப்புறம் அந்த இது ஃபர்தராக வந்து காங்கிரஸில் வந்து முழுக்க முழுக்க தன்னை வந்து இணைச்சுட்டார். காங்கிரஸ் வந்து நல்லபடியாக நம்ம தமிழ்நாட்டில் நல்லபடியாக வரணும்னு காங்கிரஸ் ஆஃபீஸ்லேயே தான் எப்பொழுதும் இருப்பார். இருந்து அந்த சேவைகள்லாம் செஞ்சுட்டு வந்தார். அப்புறம் வந்து 5 வருஷம் இது முடிஞ்சப்புறம் எம்பிஷிப் அதுக்கும் காமராஜ் தான் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து ஐயர் போகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் அது வந்து 3 டேர்ம் போனார். 3வது டேர்ம் அப்போ காமராஜோட என்ன நெருக்கமாக இருந்தாலும் இந்திரா காந்தி பீரியடில் வந்து பிரிஞ்ச உடனே அந்த காங்கிரஸ்னா அவருக்கு உயிரே, அது பிரிஞ்சது அவருக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப தாக்கமாக இருந்தது. அதனால ஒரு நடுநிலைமை வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் சைடும் பேசலை, இந்திரா காந்தி சைடில் நடுநிலைமையில் இருந்தார். 1969 நடந்தது இது. 72க்கு மேலே அவருக்கு வேண்டான்னு தோணித்து ரிசைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கப்போவே மக்களுக்காக கல்வி, மருத்துவம் இது போன்ற பல சேவைகள் செஞ்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு அரசு தரப்புல இருக்கப்போ அரசாங்கத்திட்ட இருந்து நிறைய உதவிகள் வாங்கி கொடுத்திருக்க முடியும். நீங்க சொன்னீங்க காமராஜருக்கும் அப்பாவுக்குமான உறவு வந்து ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு. ஸோ காமராஜர் ஐயாவை தவிர அப்பாவுக்கு வந்து வேற எந்த தலைவர்களுடன் உறவு இருந்தது? திரு பக்தவத்சலம் சீஃப் மினிஸ்டர். ஆமா, நம்ம முதல்வரார். ஆமா. திரு அழகேசன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது சென்ட்ரலில். இவெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அந்த ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா அழகேசன் வந்து அப்பா வந்து 10 ஏக்கர் நிலம் கொடுத்தா தியாகிகளுக்கு, அதை தான் வாங்கிக்க மாட்டேன்ட்டார். வாங்கிக்க மாட்டேன், ஏழைகள் யாருக்கா கொடுக்கட்டோன்ட்டார். அப்புறம் வந்து அவருக்கு ஊதியம், அந்த ஊதியம் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் தான் தொழிற்கூட தொடக்கூட மாட்டேன்ட்டார். அது என்னென்னா அவருக்கு அழகேசனுக்கு வந்து அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுக்கணுங்கிறது. அம்மா கூட அவரே வேண்டான்ட்டார், எனக்கு வேண்டாமேன்னு. இல்லை இல்லை உங்களுக்கு தேவையாக இருக்கும், மருந்து செலவுக்காக ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி அழகேசன் ரொம்ப வீட்டில் வந்து எனக்கு ஒரு சித்தப்பா மாதிரியும் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதை வந்து வாங்கி கொடுத்து அம்மா வந்து சாரை மட்டும் அம்மாவுக்கு அந்த பென்ஷன் வந்துடுது. அதில் தான் அம்மாவும் நிறைய சர்வீஸ் பண்ணாங்க, அதில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து 1952 எலெக்ஷன் ஆகி இப்போ நமக்கு வந்து காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி வரலையே வழிய லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி வந்தால் தான் அவருக்கு வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்க முடியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து ராஜாஜி இருந்தால் அவர் சமாளிப்பார்னு நேருஜி வந்து ராஜாஜியை வந்து நீ வந்து எம்எல்சி மூலமாக நீ இதுக்கு வந்துடும், வந்து நீ அசம்பிளிக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டார். ஆயிட்டு அவர் வந்து தன்னோட மினிஸ்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுமான்னு அப்பாவையும் செலக்ட் பண்ணினார். அது வந்து இது நேருஜிக்கு போய் அவர் அக்செப்ட் பண்ணின்னு வந்து ஏஆர்லையும் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து தன் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறச்சே இப்போ டாய்லர்ஸ் பார்ட்டி அப்படின்னு ராமசாமி படையாச்சிங்கிறவர், அவருக்கு 10 சீட் இருந்தது. நான் 10 சீட் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீ வந்து மினிஸ்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு ராஜாஜியோட கேட்டேன். ராஜாஜி யோசனை பட்டு சரி ஐயரோட சீட்டை அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரை சேர்த்துட்டார். அப்புறம் அப்பாட்ட அப்புறம் தான் சொன்னேன், ஐயர்வாள் இந்த மாதிரி தலைமைக்காக நான் உங்களை கேட்க கூட இல்லை, நீங்கள் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், நீங்கள் எதுவும் தனக்கு போகணுன்னே நினைக்க மாட்டேன், அதனால உங்களை கேட்க கூட இல்லை அப்படின்னு அந்த உரிமை எடுத்துட்டார் ராஜாஜி. எடுத்துட்டு அந்த இதை போஸ்டரை வந்து ராமசாமி படையாச்சி கொடுத்தார். அந்த மாதிரி நேருஜியோட நெருக்கமான தொடர்பு இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அங்கே டெல்லியில் மீட் பண்ணுவார், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும்.
கண்டிப்பா எவ்வளவு ஒரு வெளிப்படையான ஆளா இருந்திருந்தா திரு ராமகிருஷ்ண ஐயர் வந்து நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் ஒத்துப்பாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல அவர் பண்ணியிருப்பாரு இல்லையா? உண்மையிலே இதுவும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அப்பா வந்து எந்த ஒரு அரசு சலுகைகளையும் எடுத்துக்கல அப்படின்னீங்க. இதுவும் காந்தியடிகளின் முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் வந்து எந்த விதமான அரசு சலுகைகளையும் தனக்கோ தன் பிள்ளைகளுக்கோ கூட கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அப்பா ஈடுபட்டு இருந்தாரு. உங்களுக்கு பொதுவாவே வந்து அப்பா அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹீரோவா தெரிவாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா, ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. உங்களுக்கு அப்பா கிட்ட நீங்க பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ண கேரக்டர் இது? அப்பா வந்து யாரையுமே தவறாகவே எடுத்துக்க மாட்டார். யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதம்மா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாரோட அபிப்பிராயத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிம்பார். எல்லாத்தையும் ரொம்ப பிரியமாக நடந்துப்பார். அவர் அது ஒரு எங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லார்ட்டையுமே அப்படி இருந்ததுனால ஒரே ஒரு இன்சிடெண்ட். எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்து டெல்லிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸில் அவள் பிள்ளை டிக்கெட் வாங்கியிருக்கான், போயிருக்கான். கூட ஒருத்தர் இருந்திருக்கார். நான் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அந்த பாஸில் தான்மா போகிறேன் அப்படின்னு இருக்கார். அப்படியா, எங்கள் சித்தப்பா கூட தியாகி தான். யார் அப்படின்னு. இல்லை, ராமகிருஷ்ணய்யர். ஓடுற ட்ரெயினில் எழுந்து நின்றுட்டாராம். எனக்கு ஐயோ என்னங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அவர் மாதிரி ஒன்றுமே ஆசைப்படாத அந்த மாதிரி ஒரு தலைவர்லாம் கிடையாதும்மா, நீங்கள் அவர் பொண்ணுன்னு கேட்கச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை சொல்கிறச்சே எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷம், எங்களுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து தொழுநோயாளிகளுக்கு வந்து அவர் யாருக்கும் தெரியாது தான், சின்ன சின்ன உதவிகள், நான் லட்சக்கணக்கான பைசா கிடையாது, சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அது தெரியாது. அவர் இறந்த பிறகு ஒரு சிதம்பரத்துலேன்னு ஒருத்தர் வந்து எனக்கு டெய்லி வேஜஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, அவர் மாதம் மாதம் அனுப்பிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்புறம் வந்து இவர் சாகிறதுக்கு முந்தி 5 நாள் முந்தி பெட்ரிடனாக இருக்கார். அப்போ வந்து ஒரு ஏழை விதவை வந்திருந்தார், இந்த ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா. அப்பா கையெழுத்து போட்டால் இந்த டயத்தில் என்னோட அவள் வந்து இருந்தாங்க ஜெயிலில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும். அது மாதிரி எனக்கு வேணும்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ எழுந்து கூட உட்கார முடியல. எங்கள் அக்கா சொன்னா, ஐயோ அவரால் எழுந்துக்கவே முடியாதே அப்படின்னு. அதுக்குள்ளே காதில் கேட்டு வந்துருங்கோ, அழைச்சின்னு வாவலை வந்து என்னம்மா இந்த மாதிரின்னு சொன்னோன்னே, நந்தினி நீ வந்து என்னை பின்னால் உட்காண்டே என்னை தாங்கிக்கோ அப்படின்னு. இப்படி தாங்கின்னு உட்காண்டேன். அம்மா வந்து பலகா கொண்டு கொடுக்க சொல்லிவிட்டு அது அக்கா வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ண சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அவள் வந்து ஊதியம் வாங்கினது அப்பா பார்க்கலையே வழிய. அதுக்கப்புறம் ஊதியம் வாங்கிட்டு 3-4 மாதம் கழிச்சு அவள் வந்து சொல்கிறச்செல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக, ஏன்னா ஆரம்பம் முதல் தன்னுடைய இறுதி மூச்சு வரையும் யாருக்காவது உதவி செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ திரு ராமகிருஷ்ண ஐயரை பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இருந்தாலும் 1/2 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பகுதியில் ராமகிருஷ்ண ஐயர் பற்றி அவருடைய புதல்வி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம கண்கூட பார்க்குற மாதிரி நமக்கு விவரமாக எடுத்து சொன்னாங்க. ஸோ இன்றைய தினம் காந்தியடிகளுடைய தொண்டர் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.